நமஸ்காரம் அன்யாசேங்க ஆர்மீஸ். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற ஸ்டார் பிடிஎஸ் எஃப்எஃப் தமிழ் அண்ட் நான் தான் உங்கள் ஸ்டார். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸில் இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து ஒரு எஃப்எஃப் ஆரம்பிக்க போகிறோம். அந்த எஃப்எஃபோட நேம் வந்து அரண்மனை. ஸோ ஏற்கனவே தமிழில் கொஞ்சம் எஃப்எஃப்லாம் இருக்குது அரண்மனை. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இது என்னோடய ஓன் ஸ்டோரி லைன். இந்த எஃப்எஃபோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் இது. இதில் வந்து கேரக்டர்ஸோட அவுட்லைன் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ஒரு 3 or 2 டேஸில் வந்து அப்லோட் ஆகும். ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 பிரதர்ஸ் இருக்காங்க. மிஸ்டர் கிம், மிஸ்டர் ஜியான், மிஸ்டர் ஜங், மிஸ்டர் மின். மிஸ்டர் கிம்முக்கு 3 பசங்க இருக்காங்க, நம்ஜுன், ஜின், டேயாங். அண்ட் மிஸ்டர் ஜியானுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, ஜங்குக் அண்ட் ஜிமின். அப்புறம் மிஸ்டர் ஜங்க்கு வந்து ஒரு பையன் ஜேஹோப். அண்ட் மிஸ்டர் மின்னுக்கும் ஒரு பையன் நம்ம சுகா. ஸோ இவங்க இந்த 4 பிரதர்ஸுமே ஒரு கேமிங் இண்டஸ்ட்ரியை வந்து ரன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாய் ஷாப் மாதிரி ஆரம்பிச்சுப்பாங்க. அதுக்கடுத்து இந்த கேம் டெவலப் பண்ணி வீடியோ கேம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. கொரியாவில் வந்து அது ஒன் ஆஃப் த ஒரு டாப் இண்டஸ்ட்ரி மாதிரி. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இது என்ன சொல்ல, லைக் எனக்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிறனால தான் எழுதி வச்சு அதை அவங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கடுத்து என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலியோட ஹெட்டு வந்து என்னென்னா, இந்த 4 பிரதர்ஸ்க்கு அடுத்த ஜென்ரேஷன், அதாவது நம்ம பிள்ளை இல்லை, ஃபஸ்ட்டு யாருன்னா ஜின். ஸோ ஜின் வந்து எப்படின்னா, அவர் தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சிஇஓ அந்த கம்பெனியில். அவரோட ஒய்ஃப் பேர் வந்து நிலா. இவங்க வந்து ஒரு இந்தியன் கேர்ள். நம்ம ஜின் வந்து லவ் மேரேஜ் வந்து பண்ணிப்பாங்க. அதனாலேயே வந்து ஜின்னோட அப்பாவுக்கு செம கோவம் வந்திருக்கும். கொரியானாலே மேரேஜ் பண்ணோடனே வேறு வீட்டில் தானே இருப்பாங்க. ஸோ வேறு ஒரு பங்களாவுக்கு வரப்போ ஜின் கூடவே வந்து மித்த பிரதர்ஸுமே வந்துடுறாங்க. இதில் என்ன ஒரு இன்னொரு பாயிண்ட் நான் விட்டுட்டேன்னா, அதாவது நம்ம மின்யுங்கி சுகாவோட அப்பா வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் வரப்போ தொலைஞ்சு போயிருப்பாங்க. எவ்வளவோ தேட ட்ரை பண்ணிப்பாங்க, ஆனால் கிடச்சிருக்க மாட்டாங்க. அதனால சுகா வந்து மிஸ்டர் ஜங், அதாவது ஜேஹோப்போட அப்பா தான் வந்து வளர்த்துருப்பாங்க. நம்ம ஜின் வந்து நிலாவை வந்து மேரேஜ் பண்ணோடனே, நிலா வந்து எப்படின்னா ஒரு மெச்சூரான கேர்ள், ஜின் மாதிரி இல்லை. ஜின் வந்து கொஞ்சம் க்ரேஸியான ஆள். எப்போவுமே இந்த அவரோட பியூட்டி கான்ஷியஸாக இருப்பாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் க்ரேஸியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் நிலா வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட், கொஞ்சம் மெச்சூர்டான ஆள். நிலா வந்து எப்படின்னா, அவங்க கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்தியாவிலேருந்து வேலைக்கு வந்ததுக்கப்போ தான் ஜின் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்க. இவங்க ஜின்னுக்கும் நம்ம நிலாவுக்கும் வந்து நம்ம நிலாவுக்கும் ஜின்னுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் இருப்பான். அவன் பேர் வந்து ஜூன். அவனுக்கு வந்து 10 வயசு ஆகுது. நம்ம குட்டீஸோட லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் தான் வந்து ஃபஸ்ட்டு மெச்சூர்டான பாய், 10 இயர்ஸ். ஸோ அதுக்கடுத்த சிப்ளிங் வந்து சுகாவுக்கு வந்து செகண்டாக மேரேஜ் ஆகிருக்கும். அரேஞ்ச் மேரேஜ் தான். அவங்களோட ஒய்ஃப் பேர் ஸ்வான். அவங்க வந்து ஒரு கொரியன். அவங்களோட பொண்ணு வந்து சோமி. அந்த சோமிங்கிற பொண்ணு வந்து என்ன சொல்ல, அவளுக்கு வந்து அவள் வந்து 3rd grade, 8 years ஆகுது அவளுக்கு. அதுக்கடுத்த கேரக்டர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜேஹோப்போட ஒய்ஃப் பேர் வந்து யூமி. அவங்களுமே கொரியன் தான். அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி பையன்ப்பா ரென். அவன் வந்து 1st grade படிக்கான். அதுக்கடுத்து வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்ஜூனோட ஒய்ஃப் பேர் ஆரா. ஸோ நம்ஜூன் வந்து எப்படி சொல்ல, நான் கொஞ்சம் மிக்சிங்காக சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், அடுத்து அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிக்கிறேன். ஸோ நம்ஜூனோட ஒய்ஃப் ஆரா. அவங்களோட பொண்ணு வந்து ஆரு. அந்த ஆருங்கிற பொண்ணு வந்து யூகேஜி அந்த மாதிரி தான் படிச்சுட்ருக்கேன், நர்சரி ஸ்கூல். அதுக்கடுத்து நம்ம 5th சிப்ளிங் வந்து ஜிமினோட ஒய்ஃப் பேர் ஜோயாவோட இவங்க 2 பேருக்கான பொண்ணு வந்து ஜியா. அந்த ஜியாங்கிற பாப்பா வந்து 9 month. அதுக்கடுத்து நம்ம ஜின் தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் தான் இருக்கும். பட் நம்ம வந்து அடுத்து வந்து லவ் மேரேஜ் பண்ணிப்பார், ஒரு கொரியன் கேர்ள். அவங்களோட பேர் ஜாரா. வந்து அவங்கள வந்து காலேஜ்லேயே வந்து லவ் பண்ணி இவர் வந்து கல்யாணம் பண்ணிப்பார். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஜங்குக். இந்த எஃப்எஃபோட லீட் கேரக்டர் வந்து நம்ம ஜங்குக்கை தான் நான் வந்து வச்சுக்கேன். ஸோ இவர் தான் வந்து ஹீரோ. எல்லாருமே ஹீரோ தான். இவர் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டோரி லைன் வந்து இவரையும் வந்து கொஞ்சம் ரிவால்வ் ஆகும். ஜங்குக் வந்து என்னென்னா ஃபைனல் செம் வந்து படிச்சுட்ருக்காங்க. எதில் அப்படின்னா இன்டீரியர் டிசைன், அந்த வீட்டுக்குள்ளே அந்த டிசைன் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அனிமேஷன் அந்த இதுன்னு கோர்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க கொரியாவில். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் ஒயன் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க. அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. அவங்க இந்தியாவில் வந்து இந்த ஆர்கியாலஜி, இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அந்த மாதிரி சொல்லுவாங்களா,
அந்த இதில் வந்து ஃபைனல் செம் வந்து படிச்சுட்ருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்துருவோம். ஏற்கனவே ஜின் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கிரேசியான ஆள். நிலா வந்து அப்படியே ஆப்போசிட் மெச்சூரான ஒருத்தவங்க. ஜூன் வந்து எப்படின்னா ஜின் மாதிரியே தான். அதாவது நிலா மாதிரி மெச்சூர்லாம் இல்லை. அவர் வந்து என்னென்னா அப்பா நீங்கள் வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம்னா நான் வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம் டூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆள் தான் நம்ம ஜூன். அதுக்கடுத்து நம்ம சுகா வந்து ஸ்வாக் ஸ்லீப்பியான ஆள். ஸ்வான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ரொம்ப ஃபன்னானவங்க. பட் சோமி வந்து எப்படின்னா சுகா மாதிரியே ஸ்வாகான ஒரு பொண்ணு தான். நம்ம ஜேஹோப் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் க்யூட்டாக சைல்டிஷான ஒரு கேரக்டர். பட் யூமி வந்து சுகா மாதிரி கொஞ்சம் ஸ்வாகான ஆள், ஸ்வாகன் க்யூட்டான ஆள். அப்புறம் ரென்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்பா மாதிரி, அதாவது ஜேஹோப் மாதிரியே வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு பர்சன் தான் நம்ம ரென்னு. அதுக்கடுத்து நம்ஜூன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள். ஜின் வந்து என்னதான் ஹெட்டாக இருந்தாலும் நம்ஜூன் வந்து இன்னொரு ஹெட் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள் அந்த ஃபேமிலிக்கு. ஆரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ன சொல்ல கொஞ்சம் ஸ்வீட்டான பர்சன். பட் அவங்களுமே கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வந்து ஸ்வாக்காக தான் இருப்பாங்க. ஆறு வந்து பார்த்திங்கன்னா நம்ஜூன் மாதிரியே, அதாவது எப்படின்னா ஸ்ட்ரிக்ட்னஸில் இல்லை, நம்ஜூன் எப்படி காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுங்கிறோம்ல அதை மாதிரி ஆறு வந்து கை வச்ச இடமெல்லாம் கண்ணி வெடிங்கிற மாதிரி எல்லாம் என்ன சொல்ல சாதாரண ஒரு கப்பை கீழே வச்சா கூட கப்போட ஹேண்டில் கையோடு வந்துடும். அந்த பிள்ளை நர்சரி யூகேஜி அந்த மாதிரி தான் படிக்கிறா. ப்ளே ஸ்கூலுக்கு யூகேஜி என்ன குழப்பிட்டிருக்கேன். ஆறு வந்து ப்ளே ஸ்கூல் தான் போகிறா. அவ்வளோதான் அவளோட வயசு, ஒரு 5 or 4 years. அவள் இந்த மாதிரி ஒரு கிளம்ஸியான கேரக்டர், கொஞ்சம் ஆப்சன்ட் மைனஸான பொண்ணு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நான் ஐயோ என்ன வாய் வளருது, சாரி கைஸ். நான் இதை கட் பண்ணவும் முடியாது, ஏன்னா எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைமும் வந்து கிடைக்காது. ஸோ என்னென்னா இதுதான் நம்ம குட்டீஸோட கேரக்டர். டே வந்து எப்படின்னா டே ஒரு லவபிளான பர்சன். ஜாராவுமே அப்படி தான். பட் ஜாரா வந்து டே வந்து கொஞ்சம் க்யூட்டான ஆள்னா ஜாரா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள். அப்பப்போ எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அந்தந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நம்ம பாய்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அப்பாக்களோட இண்டஸ்ட்ரி வந்து நடத்துகிறாங்க. அதாவது இந்த 4 brothers. அதில் மின்னோட அப்பா மட்டும், அதாவது சுகாவோட அப்பா மட்டும் தொலைஞ்சு போய்ப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த 3 brothers வந்து அவங்களுக்கு அடுத்து இந்த 6 brothers தான் பொறுப்பேற்றுக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து காலேஜ் படிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸ், அதாவது நிலா வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்துப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே அவங்க வந்து ஒர்க்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு நிலா அப்புறம் மித்த லேடிஸ் எல்லாருமே ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி நடத்துவாங்க கொரியாலேயே. அதாவது இவங்க போய் ஒர்க் பண்ண மாட்டாங்க, பட் கிளைண்ட்ஸ்க்கு இருக்கிற ஐடியாவை வந்து இவங்க அவங்க கீழே சில செட் ஆஃப் பர்சன்ஸ் வச்சு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி நடத்துவாங்க. ஸோ இதுதான் ஸ்டோரி. ஸோ எஃப்எஃபோட எபிசோட்ஸ் வந்து சீக்கிரமாக வரும். நான் எல்லா கேரக்டருக்குமே ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துப்பேன். பட் நீங்கள் தம்ப்நெயிலில் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த அரண்மனையோட டாப் அந்த 3 ஜன்னல் மாதிரி இருக்கும். அதில் டாப் ஜன்னலில் ஒரு 2 ரெட் ஐஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் மட்டும் சஸ்பென்ஸ், அது நான் எஃப்எஃபோட எபிசோட்ஸில் வந்து ரிவீல் பண்ணுவேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்டில் தென் இட்ஸ் பாய், இட்ஸ் யுவர் ஸ்டார்.